நீ இதை பார்க்கிறது சாதாரணமில்லை. சிவன் அழைக்கிறார். நீ இந்த வீடியோவை இப்போ பார்க்கிறாய் என்றால் அது ஒரு கோயின்சிடென்ஸ் இல்லை. இது ஒரு சைன். இந்த உலகத்தில் எல்லாமே ரேண்டம்னு நாம நினைப்போம். ஆனா சில விஷயங்கள் மட்டும் டிவைனா நடக்கும். அதுதான் சிவன் அழைப்பு. சிறிய இடைவெளி. நீங்க கவனிச்சு பாத்தீங்களா? சில நேரம் உன் லைஃப்ல எதுவும் சரியா போகாது. முயற்சி பண்ணினாலும் தோல்வி. நம்பிக்கை வைத்தாலும் உடைஞ்சு போகும். அப்போதான் ஒரு இன்விசிபிள் ஃபோர்ஸ் உன்னை தள்ள ஆரம்பிக்கும். அதுதான் சிவன். சிவன் அழைப்பது எப்படி தெரியுமா? அது ஒரு சத்தமாக இருக்காது. அது ஒரு உணர்வு. உள்ளுக்குள் ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ். ஏதோ ஒன்று சேஞ்ச் ஆகணும் என்ற ஃபீலிங். நீயே உன்னை புரிஞ்சிக்க முடியாத நிலை. இசை சற்றே உயர்ந்து பின் குறைய வேண்டும். நீ தனியா இருக்கும்போது உன் மைண்ட் அதிகமா வேலை செய்யும். கேள்விகள் வரும். நான் யார்? எதுக்காக இப்படி நடக்குது? என்னதான் என் பர்பஸ்? இந்த கேள்விகள் எல்லாம் சாதாரணமில்லை. இது சிவன் உங்ககிட்ட பேசுற மாதிரி. சிவன் அழைப்பு வந்தவங்களுக்கு லைஃப் ஈஸியா இருக்காது. அது டெஸ்ட் நிறைந்த பாதை. உன்னை உடைக்கத்தான் அந்த டெஸ்ட். ஆனா உடைக்கிறதுக்கு மட்டும் இல்ல, புதுசா உருவாக்குறதுக்காக. உறுதியான குரலில் ஒரு பழைய வெர்ஷன் நீ இறக்கணும். அப்போதான் ஒரு புதிய நீ உருவாக முடியும். சில நேரம் நீ எல்லாரிடமிருந்தும் டிஸ்டன்ஸ் ஆகிறாய். ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசவே மனசு வராது. ஃபேமிலியும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அந்த லோன்லினஸ் தான் சிவன் தர்ற ஐசோலேஷன். ஏன்னா நீ உன்னை கண்டுபிடிக்கணும்னா நீ முதல்ல எல்லாரிடமிருந்தும் விலகணும். சிவன் உன்னை அழைக்கும் போது உன் ஆசைகள் மாற ஆரம்பிக்கும். முன்னாடி முக்கியம்னு நினைச்சது எல்லாம் இப்போ மீனிங்லெஸ்ஸா தோணும். மெட்டீரியல் திங்ஸ் கம்மி இம்பார்ட்டன்ஸ் ஆகும். ஆன்மீகம் அதிகமா கவரும். நீ யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டாய். நீ உன்னை புரிஞ்சிக்கணும்னு நினைப்பாய். சுத்திகரிப்பு மற்றும் வலிமை. சில நேரம் நீ ரீசன் இல்லாம அழுவாய். அது பலவீனம் இல்லை, அது பியூரிஃபிகேஷன். உன் உள்ளே இருக்கிற வலி வெளியே வருது. சிவன் உன்னை அழைக்கும் போது அவர் உன்னை உடைக்க மாட்டார். அவர் உன்னை கிளீன் பண்ணுவார். நீங்க கவனிச்சு பாருங்க. சில மனிதர்கள் லைஃப்ல அதிகமா பெயின் அனுபவிப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் லெவல்ல இருப்பாங்க. ரொம்ப அமைதியா, காம், பவர்ஃபுல், சைலண்டா. அது எப்படி பாசிபிள்? ஏன்னா அவங்க சிவன் பாதையில நடக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நிதானமாக. சிவன் வழி ஈஸி இல்ல. அது சாக்ரிஃபைஸ் கேட்கும், பொறுமை கேட்கும், நம்பிக்கை கேட்கும். நீயே உன்னை இழக்க தயாரா இருந்தால்தான் நீ உன்னை கண்டுபிடிக்க முடியும். நீ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கிறாய்னா ஒரு விஷயம் நினைச்சுக்கோ. நீ தனியா இல்ல. ஒரு புதிய தொடக்கம். சிவன் உன்னை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கார். நீ எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார். நீ விழுந்தாலும் பார்க்கிறார், நீ எழுந்தாலும் பார்க்கிறார். ஒரு நாள் நீ இந்த வலிக்கு அர்த்தம் புரிஞ்சிக்க போறாய். ஒரு நாள் நீ இந்த போராட்டத்துக்கு தேங்க்யூ சொல்ல போறாய். ஏன்னா அதுதான் உன்னை உருவாக்கியது. சிவன் அழைப்பது ஒரு பிளெஸிங். ஆனா அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கூட. நீ உன் லைஃபை சீரியஸா எடுத்துக்கணும். உன் எண்ணங்கள் சுத்தமா இருக்கணும். உன் செயல்கள் தூய்மையா இருக்கணும். சற்றே வேகமாகவும் உறுதியாகவும். நீ உலகத்தை மாத்த வேண்டியவனா இருக்கலாம். இல்ல உன் குடும்பத்தை காப்பாத்த வேண்டியவனா இருக்கலாம். இல்ல உன்னை நீயே குணப்படுத்த வேண்டியவனா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது ஒரு பர்பஸ். சிவன் யாரையும் ரேண்டமா சூஸ் பண்ண மாட்டார். அவர் ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களையே தேர்வு பண்ணுவார். நீ இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாய்னா நீ வீக் இல்ல, நீ ஸ்ட்ராங். ஆனா இன்னும் ஸ்ட்ரென்த் உனக்கு தெரியல. அதனால்தான் இந்த ஜர்னி. முடிவாக, நீ பயப்பட வேண்டாம். குழப்பம் வந்தாலும் பயப்பட வேண்டாம். அது இந்த ப்ராசஸின் ஒரு பகுதி. நீ மெதுவா மூவ் பண்ண. ஆனா நிறுத்தாதே. சிவன் டைமிங் பர்ஃபெக்ட். அவர் லேட் ஆக மாட்டார், சீக்கிரமாவும் வரமாட்டார். சரியான நேரத்துல தான் உன்னை உயர்த்துவார். இப்போ நீ கஷ்டத்துல இருக்கலாம். ஆனா அது டெம்பரரி. நீயே உன்னை பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாய். சைலண்டா, பவர்ஃபுல்லா. ஒரு நாள் உலகம் உன்னை கவனிக்கும். ஆனா அந்த நாளுக்கு முன்னாடி நீ உன்னை நம்பணும். இந்த வீடியோ ஒரு ரிமைண்டர். நீ ஸ்பெஷல். நீ சோசன். நீ ஒரு சாதாரண மனிதன் இல்ல. நீ ஒரு பயணத்துல இருக்கிறாய். அது சிவன் பாதை.